சில மகான்களுக்கு பிறந்த இடம் ஓரிடமாகவும் வாழ்ந்த இடம் ஓரிடமாகவும் ஜீவசமாதி அடைந்த இடம் வேறிடமாகவும் இருக்கும். ஒடுக்கத்தூர் மகானுக்கும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள ரத்னகிரி என்ற ஊரில்தான் சாமிகள் பிறந்தார் என்கிறார்கள். அவ்வூரைச் சேர்ந்த லோகநாதன் பாலாம்பிகை தம்பதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தது. அதனால் சாமிகள் தவமிருந்து பெற்ற பிள்ளையானார். சாமிகளுக்கு பெற்றோர் இட்ட பெயர் சேஷையா என்பதாகும். 1915 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தனது ஜீவனை சிவனுடன் ஒடுக்கி முக்தியடைந்தார் சேஷாயி என்கிற ஒடுக்கத்தூர் சாமிகள். சாமிகளின் ஜீவசமாதிக்கு சாதி, மதம், மொழி பாகுபாடின்றி அனைவரும் வருகிறார்கள். நாம் அங்கே நின்ற வரையில் பெரும்பாலும் கன்னட மக்களே வருகை தந்தார்கள். மகான்கள் முன்னிலையில் மொழி பாகுபாட்டிற்கு இடமில்லை என்று நிரூபித்தன நாம் பார்த்த காட்சிகள். ஏழ்மையில் இருக்கும் அன்பர்களை சாமிகள் நிறையவே கைதூக்கி விட்டிருக்கிறார். ஒடுக்கத்தூர் சாமிகளின் ஜீவ ஆலயம் பெங்களூருவில் கங்காதர் செட்டி சாலை அல்சூர் ஏரி என்ற முகவரியில் இருக்கிறது. சிவாஜி நகர் பேருந்து நிலையமும் 20 சர்க்கிள் மெட்ரோ ரயில் நிலையமும் ஜீவசமாதியின் மிக அருகில் இருக்கிறது. வாருங்கள், ஒடுக்கத்தூர் மகானை தரிசித்துவிட்டு வரலாம்.